அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா சதீஷ். நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி கதைக்கிறதுக்காக இந்த ஒரு காணொளியில நம்ம சந்திச்சிருக்கோம். அதாவது இலங்கையினுடைய அரசியல்ல பல முக்கியமான விடயங்கள் கடந்த காலங்கள்ல இடம்பெற்று கொண்டே இருக்கு. மக்கள் விருப்பத்தின்படி ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள்ல பல அமைச்சர்கள் கைதாக இருக்கட்டும், அதே போன்று பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், கடந்த காலங்கள்ல இடம்பெற்ற குற்றங்களுக்கு தற்காலத்துல தண்டனைகள் வழங்கப்படுறது, விசாரணை குழு அமைக்கப்படுறது அப்படின்னு சொல்லி சினிமாவை மிஞ்சிய ஒரு பிரம்மாண்டமான சில நிகழ்வுகள் இலங்கையினுடைய அரசியல்ல இடம்பெற்று கொண்டே இருக்கு. அந்த வகையில தற்போது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருப்பது ரணில் விக்ரமசிங்க அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா ஊடகத்தினுடைய ஊடகவியலாளரின் கேள்விகள், ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் எழுப்பப்பட்ட கேள்விகள் மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. இந்த ஊடக சந்திப்பின் போது, இந்த நிகழ்ச்சியின் போது பல முக்கியமான கேள்விகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக கூறுவமாக இருந்தால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான கேள்விகள், போர்க்குற்றம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களுடன் விசாரணை மேற்கொள்ளப்படாமை தொடர்பான கேள்விகள், அது மட்டுமல்லாது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமை போன்ற கேள்விகள் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் ஒரு குற்றச்சாட்டுகளாக, கேள்விகளாக முன்வைக்கப்பட்டிருந்தன. இப்போது இதில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக பட்டலந்த அறிக்கை பிரச்சனை மாறி இருக்கின்றது. அதாவது பட்டலந்த அறிக்கை என்பது என்ன? 1980 காலப்பகுதிகளில் மக்கள் விடுதலை முன்னணி தலை தூக்கிய போது, அது ஒரு அரசியல் கட்சியாக தலை தூக்கிய போது, அதில் காணப்பட்ட உறுப்பினர்கள் சில குற்றங்கள் செய்ததாக குறிப்பிட்டு அவர்களை கடத்தி சென்று பட்டலந்த வீட்டு தொகுதியினுள் ஒரு சித்திரவதை முகாமினை அமைத்து அங்கு சித்திரவதிக்கப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டது. இதனால் பட்டலந்த அறிக்கை என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த பட்டலந்த அறிக்கை. இந்த பட்டலந்த அறிக்கையினை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லாமல் செய்ததாகவும், இந்த குற்றங்களை முற்றுமுழுதாக மூடி மறைத்ததாகவும் குற்றச்சாட்டினை அல் ஜசீரா ஊடகமானது ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் ஒரு கேள்வியாகவே எழுப்பியிருந்தது. இதனை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேரலையாக அந்த நிகழ்ச்சியில் மறுப்பு தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் இந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பான எந்த ஒரு விடயங்களோ, எந்த ஒரு விஷயங்களோ நடைபெறவே இல்லை. இந்த பட்டலந்த அறிக்கை என்பது ஒரு பொய்யான ஒரு விடயம் என்பது போல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முற்றுமுழுதாக அந்த நிகழ்ச்சியின் போது இந்த அறிக்கை தொடர்பான கேள்வியினை மறுத்திருந்தார் என்பது அந்த நிகழ்ச்சியினை காணும் போது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் தற்போது இந்த பட்டலந்த அறிக்கை பிரச்சனையானது மீண்டும் தலை தூக்கி இருக்கின்றது. 2 நாட்களுக்கு பிறகு இந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பான உண்மையான சம்பவங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடியவர் இந்திரானந்த டி சில்வா எனக்கூடிய முன்னாள் இராணுவ அதிகாரி. இவர் பட்டலந்த அறிக்கையுடன் நேரடியாக தொடர்பு பட்டவர். இந்த பட்டலந்த சித்திரவதை முகாமில் நடைபெற்ற விடயங்களை நேரடியாக கண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த இந்திரானந்த டி சில்வா 1980 காலப்பகுதிகளில் முக்கியமான சில அரசியல் பிரமுகர்கள் பட்டலந்த வீட்டு தொகுதியில் தங்கி இருந்ததாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது சித்திரவதை முகாம் நடைபெற்ற அந்த இடங்களில் முக்கியமான சில அரசியல்வாதிகள் தங்கி இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இந்திரானந்த டி சில்வா குறிப்பிடும் போது பட்டலந்த வீட்டு தொகுதியில் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தங்கி இருந்ததாகவும் அவரோடு இணைந்ததாக இந்த சித்திரவதைகளை கண்டு ரசித்தவர்கள் அநேகமான முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் என அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல பட்டலந்த வீட்டு தொகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய உறுப்பினர்களை அழைத்து வந்து கடத்தி வந்து சித்திரவதையை செய்யும் போது அதனை அவர்கள் மது அருந்தியபடி ரசித்ததாக ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். இவ்வாறு சித்திரவதை செய்து கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் இந்திரானந்த டி சில்வா என்பவர்தான் அவர்களை படம் பிடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். படம் பிடித்தவர்களை அடுத்து கடத்தி வரக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய உறுப்பினர்களிடம் அந்த படங்களை காட்டி இவர்களை பற்றிய விடயங்களை சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்களை பற்றிய ஒரு விடயத்தினை குறிப்பிட்டதன் பிறகு அவர்களையும் படம் பிடித்து பின்பு சித்திரவதை செய்து கொலை செய்ததாக ஒரு பகிரங்கமான கொடூரமான ஒரு சம்பவத்தினை இந்திரானந்த டி சில்வா அவர்கள் இலங்கையினுடைய ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்.
அந்த வகையில் அல் ஜசீரா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் எழுப்பிய இந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பான ஒரு கேள்வி இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் ஒரு சூடு பிடித்துள்ள அரசியல் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள், இது தொடர்பான விசாரணை குழுக்கள் அமைக்கப்படுமா என்பது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மேலும் இந்த விடயம் தொடர்பான விடயங்களை நீங்களும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். அதே போல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்க பதிவு செய்யக்கூடிய அநேகமான செய்திகள் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் சிவா சதீஷ். நன்றி, வணக்கம்.